ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஒலிவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட தைப்பட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா தைப்பட்டத்தை தொடங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வழக்கம் போல் தான் நம்மளோட லேண்டை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தைப்பட்டத்துக்கு தைக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து நம்மளோட தோட்டத்தை வந்து ப்ராசஸ் பண்ணி நடவுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வேர் பிடிச்சி சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஆடிப்பட்டம் மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ நினச்ச காய்கறியெல்லாம் போட முடியாது. ஆனால் தைப்பட்டத்தில் நமக்கு தேவையான காய்கறி மட்டும்தான் போட முடியும். அதனால் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு லைன் வந்து சோளக்கருது வீட்டுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு பேபிகார்னுக்காகவும் நம்ம நாட்டு மக்காச்சோளம் சோளக்கருதுக்காகவும் ஒரு பாத்தி ஒரு நெட்டு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சோளக்கருது ஊனியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரியுமே வந்து நாற்று வாங்கி தான் ஊனியிருந்தோம். நாற்று வந்து ஒரு கட்டு 40 ரூபி அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் வாங்கியிருந்தோம். பார்த்திங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி சூப்பராக தலைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே தான் வந்து இது வந்து களையெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து இப்போ இந்த சீசனில் நடுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ நமக்கு தைலெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 15 ரூபாய் 20 ரூபாய்க்கே தக்காளி வந்து கிடைக்கும். ஆனால் அடுத்து இன்னொரு 1 மந்த் 2 மந்த்லலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக மாறிடும். அப்போ வந்து நமக்கு தக்காளி இருக்காது. இப்போ வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் நாட்டு தக்காளி ஒரு பாத்தி ஊனியிருக்கோம். அந்தளவுக்கு ஹெல்த்தியாக நம்ம கத்திரி அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை. ரொம்ப குட்டி குட்டி செடியாக தான் இருக்குது. இனிமேல் தான் குப்பை வச்சு அணைக்க ஆரம்பிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து இந்த முள்கத்திரி செடி கிடச்சிது நமக்கு. அது வந்து ஊனியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் பெரிய செடியாக தான் கொண்டு வந்திருந்தோம். முள்கத்திரி செடி இருக்குது, ஊனியிருக்கோம். இது வந்து நம்மளோட கருது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்றுமே அப்படி தான். நம்ம எவ்வளோ தேவையோ தேவைக்காக மட்டும்தான் போட்டிருக்கோம். பெருசாக அதிகமாகலாம் போடலை. சும்மா ஒரு 2 கட்டு மட்டும் வாங்கிட்டு வந்து ஊனியிருக்கோம். எல்லாமே கட்டு 40 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருந்த ஒரு சுரை வெரைட்டி ஆடிப்பட்டத்தில் எங்களால் போட முடியல. அதனால் இந்த டைம் போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி சுரை, ஆள் உயர சுரை அப்படின்னு சொல்லுவாங்க. 5 to 6 ஃபீட் ஹைட் வந்து அந்த சுரக்காய் வந்து கிடைக்குங்க. ரொம்ப பழைய ரகம் அது. அந்த ரகம் வந்து நமக்கு சீடு கிடச்சிருந்தது. சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது அதுதானா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் நமக்கு நம்மளோடதில் விளைஞ்சாதானங்க தெரியும். அதனால் இது ஒன்று 2 செடி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த சீட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரி ஆகிற மாதிரி இருக்க எல்லா சீட்ஸுமே போட்டுட்டோம். இந்த முள்ளங்கி, பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே ஆடிப்பட்டத்தில் போட்டோன்னா சூப்பராக வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஆடிப்பட்டத்தில் வந்ததை விட தைப்பட்டத்தில் முளைப்பு திறன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி சீட்ஸ்க்கெல்லாம் வந்து முளைப்புத்திறன் வந்து கம்மியாயிடும். ஆனால் இது வந்து நல்லாவே முளைச்சிருக்குங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி டபுள் சைடுமே முளைச்சிருந்தது. ஆனால் நம்ம கோழி இருக்கனால எப்பவுமே இந்த கோழி இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும்லாம் காப்பாற்றி கொண்டு வர முடியாதுங்க. நல்லா வந்திருக்கு. ஒரு பாத்தியில் நமக்கு ஒரு 10 கிடைக்கும், அந்தளவுக்கு தான் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா சுக்கினியுமே நாங்கள் ஒரு 6 சீட்ஸ் கிட்டே போட்டோம். ஒரு சீட் தான் முளைச்சிருக்கு. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்ப 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க இந்த சீட்ஸ் எல்லாமே வாங்கி. சரி வரட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். இது எப்படி வருது அப்படின்றத ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எப்படி வந்தாலும் நமக்கு ஒரு 2 சீட்ஸ்னாச்சும் வேணும் அப்படின்றதுக்காக. அடுத்து இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பு நாட்டு வெண்டை ஊனியிருக்கோம். அடுத்து பைத்தங்காய் ஊனியிருக்கோம். ஓரம் ஃபுல்லாகவே கொடி காய்கறிகளுக்காக பிளான் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா கொடி காய்கறியில் வந்து குச்சி நடாமல் போடுற எல்லா காய்கறியுமே வந்து ஓரமில் போட்டோம். அதாவது பூசணிக்காய், சுரக்காய், பீர்க்கங்காய் இது எல்லாமே மோஸ்ட்லி குச்சி இல்லைனாலுமே வளரும். அந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையுமே ஓரங்களில் போட்டிருக்கோம். புடலையை மரத்தில் ஏறுற மாதிரி மரத்துக்கிட்ட வந்து ஊனியிருக்கோம். அது இல்லாமல் அந்த லாஸ்ட்டில் வந்து கிழங்கு வகைகளை பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாமே பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் முளைச்சி வரல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக
மிளகா. அப்புறம் இன்னொரு 2 ரகம் வந்து எங்ககிட்ட இருந்தது. இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டை. இதில் 6 சீட்ஸ் போட்டேங்க. ஒன்றே தான் முளைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஓரங்களில் ஒரு வெண்டையை ஊனியிருக்கோம். இது வந்து மரவெண்டை. மரவெண்டையை ஓரமாக இருக்கட்டும், அது எப்படி வந்தாலுமே ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஓரங்களில் ஊனியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், மரவண்டையோட முளைப்பு திறன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா 6 சீட்ஸ் போட்டு 5 சீட்ஸ் முளைச்சிருச்சு. இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா என்னோடய சீட்ஸோட இதுவுமே அதிகம். நான் அந்த சீடு கவரில் தான் பேக் பண்ணி தந்துருந்தாங்க நான் வாங்கின ப்ளேஸில். அது வாங்கி 1 இயர் ஆகுது. 1 இயராக அந்த கவர்லேயே தான் அந்த சீட்ஸ் இருந்துச்சு. ஒரு சீடு இப்போ வெண்டை, சுரை எல்லாமே வந்து அந்த சீடில் நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா. இப்போ வெண்டைக்காயோடு இருக்கிற சீட் வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த இது வெண்டைக்காயிலேருந்து உடச்சி சீட்ஸ் எடுத்துட்டோன்னா அந்தளவுக்கு முளைப்பு திறன் இருக்காது, கம்மியாயிடும். ஆனால் இது வந்து நல்லாவே இருக்குங்க. எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் எதுவும் பிளான் பண்ண ஆரம்பிக்கல. இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அப்புறம் புதினாலாம் அங்கங்கே ஓரம் 2 3 பாத்தி விட்டுருக்கோம். அடுத்து வந்து வெட்டிவேரும் வாழையும் இந்த கரையோரத்தில் ஃபுல்லாக வச்சுருக்கோம். லேயர் ஃபார்மிங் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளோட மரவகைகள்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம மரவகையுமே உள்ள இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வாழை செகண்ட் லேயராக வச்சுருக்கோம். அடுத்து கொடி வகையை ஒரு லேயராகவும் செடி வகையை ஒரு லேயராகவும் ஒரு 5 லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எப்படி வருது அப்படின்றத வரப்போகிற வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.